ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 47,800 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 16/8/2024, அதாவது அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க்கோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பேஜுக்கும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கும் சரி வந்துடுவீங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? இது வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ், அதாவது ரிசர்வ் பேங்க்கிலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக இது வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து 1332 KB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது டவுன்லோட் ஆயிரும், நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், இது எங்கேருந்து வந்திருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற டேட்டில் தான் வந்து இது ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ ரிலீஸ் பண்ணோம் என்ன ஏதுன்றது இவங்க பிரீஃபாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்லிங் டு கேரியர். சரிங்களா? இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு இவங்களே, ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் இவங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற இடத்துக்கு போயிடுவீங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் பேமெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஆர் சேஞ்ச் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூலை 25 ஆகஸ்ட் 16 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸர்ஸ் குரூப் பி டிஆர் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி இருக்கும். பேஸ் 1, பேஸ் 2 அண்ட் பேஸ் 3 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து அக்டோபர் 19 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் கார்டு பி டிஆர் டிஇபிஆர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் 1, பேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி இருக்கும். பேஸ் 1, பேஸ் 2 ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 26ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் கார்டு பி டிஆர் டிஎஸ்எம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபரில் தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், அதாவது உங்களுக்கு ஹெல்ப் சென்டரும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் போய்ட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆஃபீஸர்ஸ் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர், அதாவது ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 19 வேக்கன்சி, அதாவது 66 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் டிஆர் ட்ரெஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் கார்டு டிஆர் பிஎஸ்ஐஎம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வேக்கன்சி அவங்க கொடுக்கல. இதில் வந்து பாருங்கள், யூஆரில் 2, இதில் 1, எஸ்சியில் 1, எஸ்டியில் 4, டோட்டலாக வந்து 7 கொடுத்துருக்காங்க. 21 இது இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த 7 கூட இந்த 2 சேர்த்துக்கோங்க. சரிங்களா? ஏ அண்டு சியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓபிசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட்டும் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போது எக்ஸாம் என்ன ஏது இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் கம்யூனிகேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்டு அப்ளிகேஷன் இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு சேலரி எவ்வளோ, என்ன ஏது, எக்ஸாம் எப்போ இருக்கும், எந்த சென்டரில் இருக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸாமெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சென்டரை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சென்டரில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும். இப்போது வந்து பேட் லக் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கல. உங்களுக்கு பேசிக் பேவும் வந்து பார்த்திங்கன்னா 50, அதாவது 55,200 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 99,750 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் சர்வீஸ் இருக்கும் அப்படின்றது இவங்க முன்கூடியே கொடுத்துட்டாங்க. அதுதான். சரிங்களா? நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனிங் எப்படி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசன் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து மஸ்ட்டாக வந்து 21 வயசு 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் பிரீஃபாக பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த ஆஃபீஸர் கார்டு பிடிஆர் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷனில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். 50% எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்ளிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலே போதும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் டூரேஷன் இருக்கும். அதாவது ட்ரைனிங் டூரேஷன் வந்து 2 இயர் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் ஃபினான்ஸு, மாஸ்டர் டிகிரி வேறு ஃபினான்ஸு அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர், இன்டெலிஜென்ட் ட்ரேட் ஃபினான்ஸு, ப்ராஜெக்ட்டு, இன்டெலிஜென்ட் அக்ரிகல்ச்சரில் இது எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இன் கார்டு டிஆர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சரிங்களா. டிஸ்டபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நோட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஜாப் வந்து மாஸ்டர் கார்டு பிக்காக இது மாஸ்டர் டிகிரியில் வந்து செட்டலிஸ்ட்டு, மெஷினிஸ்ட்டு படிச்சிருந்தாலும் சரி, மெக்கானிக்கல், எக்கனாமிக் ஸ்டேட், இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி 55% உங்களுக்கு மார்க் இருக்கணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் டிகிரியில் மேத்தமேட்டிக்ஸில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்களும் இதுக்கு அட்டன் பண்ணிக்கலாம். சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் கைட்லைன்ஸில் டேட்டா சயின்ஸு, எம்எல், பிஏ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா அனலைன்ஸ் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் அனலைன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுதான் நமக்கான அப்ளை பண்ணுற இது. உங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா இங்கே வைக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா 6.75, 6.25, 5.75 இதுக்கு எபோவ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸ்கேம் ஆஃப் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து நம்ம இதில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட் லக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இவங்க கொடுக்கல சரிங்களா. இது வந்து நம்ம சென்டர்லேயும் எதுவும் கொடுக்கல. மற்ற வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கார வந்து எங்கே சூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா பாண்டிச்சேரியில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரியில் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளாவும் கிட்ட தான் இருக்குது, கர்நாடகாவும் இருக்குது. இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும் அப்படின்றத இவங்க முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெங்களூர், போபால், புவனேஸ்வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் சென்டர்ஸ், அதாவது இந்த சென்டர் ஸ்பேஸ் 2 அப்படின்னு இருக்கீங்கன்னா ஜென்ரலில் வந்து இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இங்கே வந்து பாருங்கள் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் இருக்கும். அதாவது நேம் ஆஃப் த சென்டர் phase 1 phase 2 இந்த எக்ஸாம் வந்து சென்னையில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 rupees இருக்கும். ஜென்ரலில் வந்து ஓபிசி டபிள்யூசி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது 8050 அதாவது 850 ரூபா உங்களுக்கு இருக்கும். ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஜாபில் இருக்கீங்க, நீங்கள் ஸ்டாஃப் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா. இதுக்கு யாராவது அப்ளை பண்ண தெரியலன்னா இன்னும் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் ஒரு முறை தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் போதும், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் ஆல்ரெடி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, கிளிக் இயர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதை நீங்கள் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க, டீட்டெயில் கேட்டிருக்காங்க, ப்ரிவ்யூ ஒரு டைம் பார்த்துட்டு அப்லோடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிடலாம், அதுதான் நமக்கு நல்லது சரிங்களா. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.